பிலிப்பியர் 1:29. இந்த சிலுவையின் உபதேசம் எதுக்கு தெரியுமா? அவற்றை விசுவாசித்து அற்புதங்களை பெறுவதற்கு மாத்திரம் அல்ல. உண்மை அது உண்டு, அதில் எந்த சந்தேகமே. பின்னால் அவன் சொல்லியிருக்கு, அவர் நிமித்தமாக நமக்கு என்ன இருக்கு? பாடுபடுவதற்கும் நமக்கு என்ன உண்டு? அருளப்பட்டு இருக்கிறது. எனவே பாடுபட்டா அவங்களாம் பாவின்னு சொல்லாதீங்க. பாடுகள் வந்துச்சுன்னா ஆண்டவர் எங்கேயோ போயிட்டாருன்னு சொல்லாதீங்க. இன்னும் நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கீங்க. வேதத்தை தான் சொல்லுது. பாடுகள் வந்துச்சுன்னா, உபத்திரவங்கள் வந்துச்சா, போராட்டங்கள் வந்துச்சா, நம்மளும் அவர் ரொம்ப க்ளோஸ், நம்ம அவரோட பங்காளி ஆகிட்டோன்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வந்தால் அல்லேலூயா சாட்சி வருது. துன்பம் வந்தால் என்ன வர மாட்டேங்குது? அதில் இன்னும் சாட்சி சொல்லணும். எப்படி தெரியுமா? இந்த துன்பத்திலும் அவரை நான் விட்டு விடாதபடி என் கூட இருக்காரே, அதற்காக ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதை சொல்லி பாருங்க. முதல்ல பிசாசுக்கு பண்ணு கொடுத்துருவோம். அவன் நோக்கம் என்ன தெரியுமா? இப்படி கொடுத்தா இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுவாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம இன்னும் அவர் அதிகமாக தேடும்போது அவன் கேவலப்பட்டு போயிடுவான். அடுத்த நிமிஷம் யாருக்கு சந்தோஷமாக இருக்கும்? அது கர்த்தருக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏசப்பா அதில் பிரியப்படுவாங்க.